Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 10/6/2025 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு பெஸ்ட் கேசிங்னு பார்த்துடலாம். போன மாதம் செகண்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 746 வந்திருக்கு அண்ட் லாஸ்ட் வீக் வந்து 650 வந்திருக்கு ரிசல்ட்டு. அண்ட் நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 044 வந்திருக்கு. மார்க் பண்ணிட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷன் பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு போன மாதம் இதே ரெண்டாவது வாரம் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி ரிசல்ட் வந்து 746. அதுக்கடுத்த வாரம் 753, 134, 650. நேற்று ரிசல்ட்டு 044. முதல்ல லாஸ்ட் மந்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணிடுவோம். 746 எப்படி வந்தது? 746க்கு ஒன் டே பிஃபோரில் நமக்கு இருக்க ரிசல்ட் வந்து 939 மண்டே ரிசல்ட். மண்டே டு டியூஸ்டேக்கு இந்த 2 ரூட் இருக்குது. அதாவது சண்டேவோட க்ளூ நம்பரோட பிசி 41, அதை பவர் பண்ணாலும் 46 வரும் ஒரு போர்டு பவர் பண்ணால். அண்ட் வந்து மண்டேவோட க்ளூ நம்பரோட பிசியோட கண்டினியூஷன் 45க்கு அடுத்து 46. இந்த 2 ரூட்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு காமனாக 46 ரெண்டுத்துலேயுமே மேட்ச் ஆகுது. ரிசல்ட்டு 746. ஓகே, கால்குலேஷன் மெத்தட் படி நம்ம 39 ப்ளஸ் வந்து க்ளூ நம்பரோட பிசி 45 ப்ளஸ் 11 எடுப்போம், அல்லது 21 அந்த மாதிரி எடுப்போம். எதுலேயுமே மேட்ச் ஆகலை. 22 எதுலேயுமே மேட்ச் ஆகலை. -1லேயும் -11லேயுமே மேட்ச் ஆகுது. ஓகே, அந்த ரூட்டு ஃபாலோ ஆகலை. இப்போது இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு நமக்கு நேற்று ரிசல்ட் வந்து 044, முந்தா நாள் ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 54. ஓகே, நேற்று மண்டேவோடது. சண்டேவோட க்ளூ நம்பரோட பிசி 54க்கு ஒரு 59 பவர் வரலாம். 41க்கு 46 அந்த மாதிரி இங்கே 54க்கு ஒரு 59 வரலாம். 59ன்னு வந்ததுன்னா வந்து ஒரு 259ன்ற நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 55க்கு 46 போச்சு. 55க்கு 56 போனால் அதே ரூட்டில் இது வந்து 3 நம்பர் வரலாம் பவரில் மாற்றி மாற்றி. 56, 51, 01, 06 அந்த மாதிரி வரலாம். இதில் இந்த 3 நம்பர் மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதில் கொடுக்குறேன். ஒரு 756, 751 அண்ட் வந்து 01க்கு 401ன்ற மாதிரி வரும். இது ஒரு பேர். ஓகே, இதுக்கடுத்து லாஸ்ட் வீக் வந்து 650க்கு ஒன் டே பிஃபோரில் 290 போன வாரம் மண்டேக்குள்ளது. மண்டேக்குள்ள ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட இந்த சண்டேவோட 22 மேட்ச் ஆகலை எதுவுமே. ஆனால் வந்து மண்டேவோட 51, 51க்கு 50ன்னு ரிவர்ஸ் கண்டினியூஷன் ஆகிருக்கு. நமக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 650. சிம்பிளாக ஒரு நம்பர் மைனஸில் ஃபாலோ ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம அதே 55க்கு ஒரு 54 எடுத்தோம்னா 54க்கு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் 59ன்னு. ஒரு வேளை 54ம் வந்ததுன்னா நீங்கள் 254 நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிங்கில் வர நம்பர் மட்டும் மேட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கடுத்து வந்து நம்மளோட லாஸ்ட்டு மந்தோட மெயின் ரூட்டில் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மேட்ச் பண்ணிட்டோம். போன வாரம் மேட்ச் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து சப்போஸ் செகண்ட் வீக் இல்லாமல் தேர்ட் வீக் ரூட்டு ஃபாலோ ஆச்சுன்னா தேர்ட் வீக் வந்து 753 ரிசல்ட். இதுக்கு வந்து இந்த 11க்கு எந்த மேட்சிங்கும் இல்லை. ஆனால் வந்து அதே சண்டே ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி 53 அப்படி மேட்ச் ஆகிருக்கு. நமக்கு அந்த ரூட் வந்து ஃபாலோ ஆச்சுன்னா சண்டே ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி வந்து 45 இருக்குது. 45 வந்து நம்ம 54 கொடுத்துருக்கோம். ஒரு 45 ஃபாலோ ஆச்சுன்னா 45க்கு ஒரு 245ன்ற நம்பரும் வரலாம். ஓகே, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்த வாரம் 134க்கு ஒன் டே பிஃபோரில் 956 மண்டே ரிசல்ட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சண்டே ரிசல்ட்டோட 54க்கு 34 வந்திருக்கு. ஒரு போர்டு மட்டும் மேட்ச் ஆகுது. ஆனால் வந்து க்ளூ நம்பர் வந்து
நமக்கு மண்டே ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி வந்து 12. 12க்கு அடுத்து 23, 34 கண்டினியூவேஷன் ஃபாலோ ஆகிருக்கு. ரிசல்ட்டு 134. இப்போ இந்த ரூட் வந்து ஃபாலோ ஆச்சுன்னா 12க்கு அடுத்து 22, 12க்கு அடுத்து 23, 34 ஃபாலோ ஆச்சு. இப்போ 55க்கு அடுத்து 66, 66க்கு அடுத்து 77 அல்லது 76 அப்படி ஃபாலோ ஆகணும். ஓகே, அப்போது 77ன்னு ஃபாலோ ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 72ன்ற மாதிரி வரலாம். வந்தால் 072 ட்ரை பண்ணுங்கள். 76 வந்ததுன்னா நமக்கு வந்து 076 அல்லது பவரில் வந்து ஒரு 21 அல்லது 26ன்ற மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் வந்து இவ்வளோ தான். கிளியராக வந்து எல்லா வாரம் நம்ம மேட்ச் பண்ணி க்ளீனாக இது பண்ணியிருக்கோம். இதில் சி போர்டு மட்டும் மேட்ச் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துக்கோம். சி போர்டு போன மாதம் இங்கே 1, இங்கே 6 மேட்ச் ஆயிடுச்சு. நான் அதுக்கடுத்த வாரம் இந்த 53க்கு அப்படியே ரெண்டுமே பேராக வந்துடுச்சு. அதுக்கடுத்து இந்த 4, இங்கே 4 வந்துடுச்சு, 134. அதுக்கடுத்து போன வாரம் வந்து சி போர்டு மேட்ச்சில் -1ல் போயிடுச்சு. ஆனால் சென்டர் போர்டு வந்து பி போர்டு இங்கே மேட்ச் ஆகுது. இப்போ இந்த ரூட்டில் வந்து நமக்கு சி போர்டில் இந்த 4க்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் இருக்குது. சி போர்டில் 4க்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் இருக்குது. 4 பவரில் வந்து 9. ஓகே, அது வந்து இந்த 55 நேற்று வந்த இதில் 55ல் வந்து நமக்கு +1ல் போகலான்னு தான் வந்து 51, 56, 01 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். 72 இதெல்லாம் நம்ம வந்து 51 எடுத்திருக்கோம். ஒரு 52வும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். +1ல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துன்னா 652 நம்பர் வரலாம். ஓகே, டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 259, 254 அது ஒரு பேரு. அண்ட் அதுக்கடுத்து 756, 751, 401. அதுக்கடுத்து 072, 021, 026. ஃபைனலாக வந்து 652. டோட்டல் கெஸ்ஸிங்கு எல்லாமே வந்து பவரில் இருக்கிறதுனால நமக்கு 2 நம்பராக இருக்குது. இதில் பிசி மட்டும் மேட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பிசியில் 54, 59, 52, 21 இந்த 4 செட்லேருந்து பிசி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. 21 முடிந்தால் வந்து ஒரு 76 கூட ட்ரை பண்ணிப்போம். ஓகே, லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் வந்து எல்லாமே பவரில் இருக்கிறதுனால 2 நம்பர் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் வந்து கம்மியாக ப்ளே பண்ண நினைக்கிறவங்க பிசியில் இருக்கிறத மட்டும் எடுத்து ப்ளே பண்ணாவே வந்து ஓரளவுக்கு கம்மியாக ப்ளே பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. அண்ட் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்துட்டு தனியாக கெஸ்ஸிங் வந்துகிட்ருக்கு. பெஸ்ட் கெஸ்ஸிங் மெம்பர்ஷிப் பிளான் இருக்குது. விருப்பம் இருக்கவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு சிறந்த மீட் பண்ணுறேன். ஓகே, பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.